விஜய் நிஜமாவே 250 கோடி சம்பளம் வாங்கினாரா? பாக்ஸ் ஆஃபீஸ்னுடைய நிலை உண்மையா இல்ல பொய்யா? இல்ல தேர்தலுக்காக அவர் சொன்ன விஷயங்கள்ல 600 கோடி தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப 250 கோடி வாங்குற நபரா இருந்தா 60 கோடி தன்கிட்ட இருக்குன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு விவரமா விளக்கமா பார்க்கலாம். சோ இதுக்கு என்ன ரீசன் வாங்க பார்க்கலாம். சமீபத்துல கடைசியா அதாவது ஜனநாயகன் படம் வெளியாகல. ஜனநாயகன் படத்துக்கு 250 கோடியை விஜய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாச்சு. ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 கோடி ரூபாய் தான் அவர் வாங்கியிருக்காரு. 31 கோடி ரூபாய் படம் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இந்த படத்துல பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடிச்சது அப்படின்னா பேலன்ஸ் பணத்தை அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படின்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் வசூல் ரீதியா சாதனை புரிஞ்சா மட்டும்தான் 31 கோடி ரூபாய் விஜய் அவர்களுக்கு போகும். ஸோ இதுதான் கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலும் கசிய ஆரம்பிச்சது. ஆனா இந்த சம்பள கணக்கு அதாவது 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அதாவது கோட், லியோ, வாரிசு இந்த மாதிரியான படங்கள்லாம் சேர்த்தே அவனுடைய சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 800 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கே. அவர் எப்படி 600 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒருவேளை மார்க்கெட் வேல்யூ உயர்றதுக்காக பிரச்சாரத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ நிஜமாவே விஜய்க்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.